அழகான பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் மான், குரங்கு, முயல், கிளிகள், யானை என பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் தலைவராக இருந்தது ஒரு துணிவான புத்திசாலியான சிங்கம். அவன் பெயர் அர்ஜுன். அர்ஜுன் வலிமையானவன் மட்டுமல்ல, அவன் மனம் கருணையால் நிரம்பியிருந்தது. எப்போதும் மற்ற விலங்குகளின் பிரச்சனைகளை கவனமாக கேட்டு நியாயமாக தீர்வு சொல்வான். அதனால் எல்லா விலங்குகளும் அவனை மதித்தும் நேசித்தும் இருந்தன. ஒரு கோடை காலம் வந்தது. காடில் உள்ள சிறிய தண்ணீர் குளம் மட்டும்தான் எல்லோருக்கும் நீர் வழங்கியது. ஒரு நாள் ஒரு மான் தண்ணீர் குடிக்க வந்தபோது அங்கே இருந்த குரங்கு அதை தடுத்து, முதலில் நான் தான் குடிப்பேன் என்று கோபமாக சொன்னது. நானும் தாகமாக இருக்கிறேன், எல்லாருக்கும் தண்ணீர் சமம்தான் என்று மான் பதிலளித்தது. சின்ன சண்டை பெரிய சண்டையாக மாறியது. மற்ற விலங்குகளும் பயந்து ஓடின. காடு முழுவதும் குழப்பம் ஏற்பட்டது. அந்த சத்தத்தை கேட்ட அர்ஜுன் உடனே அங்கு வந்தான். அவன் இருவரையும் அமைதியாக பார்த்தான். என்ன நடந்தது என்று மெதுவாக கேட்டான். குரங்கும் மானும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தின. அர்ஜுன் சிரித்துக்கொண்டு சொன்னான், இந்த காடு நம்ம எல்லாருக்குமானது, தண்ணீரும் நம்ம எல்லாருக்குமானது. பகிர்ந்து குடித்தால்தான் எல்லாருக்கும் போதும். சண்டை போட்டால் யாருக்கும் நன்மை இல்லை. அவனுடைய வார்த்தைகள் அமைதியாகவும் உண்மையாகவும் இருந்ததால் குரங்கும் மானும் தங்கள் தவறை உணர்ந்தன. மன்னித்துவிடு நண்பா என்று குரங்கு சொன்னது. நானும் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மான் சொன்னது. அவர்கள் இருவரும் கைகோர்த்து சமாதானமாகினர். மற்ற விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டின. அன்று நாள் முதல் காடில் யாருக்கும் தண்ணீர் பற்றிய சண்டை இல்லை. எல்லோரும் பகிர்ந்து வாழத் தொடங்கினர். அர்ஜுன் ஒரு வலிமையான சிங்கமாக மட்டுமல்ல, ஒரு நல்ல தலைவராகவும் நல்ல நண்பராகவும் என்றும் நினைவில் நிறைந்தான். நீதி குறிப்பு: பகிர்ந்து வாழ்ந்தால் அமைதி நிலைக்கும், சண்டை செய்தால் பிரச்சனை மட்டும் அதிகரிக்கும். இதுபோன்ற நிறைய சுவாரஸ்யமான கதைகள் பார்க்க நமது ARK Moral Stories சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.